to Future Vision Study Center, Salem. இந்த வீடியோவில் யூனிட் 9 எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து லாஜிக் கேட்ஸில் நார் கேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நாட் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நாட் ஆர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆர் கேட்டினுடைய ஆப்ரேஷனை அப்படியே இன்வெர்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு நார் கேட்டினுடைய ஆப்ரேஷன் கிடைக்கும். NAND அண்ட் நார் கேட்ஸை யூனிவர்சல் கேட்ஸ்னு சொல்லுவோம். ஏன் யூனிவர்சல் கேட்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு கேட்டை யூஸ் பண்ணி மீதி இருக்க எல்லா கேட்டையும் நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் கேட், AND கேட், நாட் கேட், இந்த எல்லா கேட்டினுடைய ஆப்ரேஷனையும் இந்த ஒரு கேட்டே பண்ணும். அதனால தான் இது யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய பூலியன் ஃபார்முலா என்ன அப்படின்னா, y is equal to a plus b whole bar. y is equal to a plus b அப்படிங்கிறது ஆர் கேட்டினுடைய ஆப்ரேஷன், பூலியன் ஆப்ரேஷன். இதை அப்படியே இன்வெர்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு நார் கேட்டினுடைய ஆப்ரேஷன் கிடைச்சிரும். y is equal to a plus b whole bar. இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், நார் கேட்டை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஆர் கேட்டினுடைய அவுட்புட்டை எடுத்து ஒரு நாட் கேட் கொடுக்கும் பொழுது அது ஃபைனலாக நமக்கு நார் கேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இதை யூனிவர்சல் கேட்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, AND கேட், ஆர் கேட், நாட் கேட் இது எல்லாத்தையும் இந்த ஒரே கேட்டை ஃபங்க்ஷன் பண்ணும். அதனால தான் இது நார் கேட், யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நார் கேட்ஸை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ளிப்லாப்ஸில், லேச்சஸில், மெமரி சர்க்யூட்ஸில் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனுடைய ஃபங்க்ஷனை அப்படியே ரிவர்ஸ் ஆஃப் ஆர் கேட், ஆர் கேட்டை இன்வெர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நார் கேட்டினுடைய ஃபங்க்ஷன் கிடைச்சிரும். ஸோ இப்போ ரெண்டு இன்புட் இருக்கிற நார் கேட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவுட்புட் எந்த மாதிரி இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருந்தாலும் கண்டிப்பாக அவுட்புட் லோவாக தான் இருக்கும். அப்போ அவுட்புட் எப்போ ஹையாக இருக்கும், ரெண்டு இன்புட்டும் எப்போ லோவாக இருக்கும், தட் இஸ் ஜீரோவாக இருக்கும், அப்போ அவுட்புட் ஹையாக இருக்கும். ஸோ இன் ஷார்ட்டாக இதை சொல்லணும் அப்படின்னா, ஆல் இன்புட்ஸ் ஆர் லோ, த அவுட்புட் வில் பி ஹை. இஃப் எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் ஹை, த அவுட்புட் வில் பி லோ. இதுதான் இன் ஷார்ட்டாக சொல்லணும்னா நார் கேட்டோடைய ஆப்ரேஷன். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் நார் கேட் when input A is equal to 0, input B is equal to 0? ரெண்டு இன்புட்டும் ஜீரோவாக இருக்கும் பொழுது நார் கேட்டினுடைய அவுட்புட் என்னவா இருக்குங்கிறது தான் கொஸ்டின். ரெண்டு இன்புட்டும் லோவாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் வில் பி ஹை. அப்போ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் எந்த யூனிட்ல இருந்து என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.